வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா. பட்டைய கிளப்பலாம். எங்க அப்பாவை காணோம். எங்க இருக்க? நான் எங்க அப்பாவை சொன்னப்பா. இன்னைக்கெல்லாம் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறதுக்கே ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரம். ஆக்சுவலா என்னுடைய கடினமான நேரத்தில் எனக்காக உறுதுணையா இருந்த எல்லாருக்குமே, குறிப்பா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் லீகல் டீம்ல முக்கியமா எனக்காக சென்னையிலிருந்து வந்து வாதாடின அலீம் சார் அவர்கள் தான். அவர் கூட ஷோயப் சார் அவர்களும் பயங்கரமா வாதாடினாங்க. பட் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, இது யாருப்பா பிளான் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேப்டன். அந்த கேப்டன் யாருன்னு சொல்லி ஆகணும், ஏன்னா நன்றி கடன் பட்டிருக்க இல்லையா. மேடம் சரண்யா நடராஜன் அவர்கள் தான். ப்ளீஸ் கொஞ்சம் எந்திரிங்க மேடம். சரண்யா நடராஜன் அவர்கள் தான். சோ அந்த அளவுக்கு எனக்காக வாதாடிருக்காங்க. பட் இது எனக்காக அப்படின்னு சொல்றதோட இன்னைக்கு நான் கட்சியில எந்த பொறுப்பும் இல்ல. நாளைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், எவரா வேணாலும் இருக்கட்டும், கட்சி உறுதுணையா இருக்குன்றது மாற்று கருத்துல அது இதுவே எனக்கு சாட்சி. அதனால திமுக கடை கோடி தொண்டனா இருந்தாலும் நாளைக்கு போலீஸ் ஏவி விட்டு கைது செய்து நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பா லீகல் டீம் நம்ம கூட நிற்கின்றது இதுவே எனக்கு சாட்சி. தைரியமா வீடியோ போடுங்க, தைரியமா கருத்து நீங்க சுதந்திரம் இருக்கு, நீங்க தைரியமா பதிவு பண்ணுங்க. யார் என்ன பண்ணிடலாம் பாத்துடலாம். எங்களை பார்த்தா பயந்த மாதிரியா சார் தெரியுது? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? பட் உண்மையாவே யாரு பயந்தான்னு ஒரு புகைப்படம் காட்டவா? தமிழ் சார் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு சிறிய குறும்படம். நானும் உங்களை மாதிரிதான் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு காத்துட்டு இருக்கேன். அந்த பயம் விடவா சார்? இன்னொரு பயத்தை காட்டவா? நிக்காம ஓடு ஓடு ஓடு. நிக்காம ஓட்டு 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 ஓடு 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 ஓடுறான் பாரு கரூர் சம்பவக்கார. என்ன சார் இப்படி பாட்டு பாடினா அரெஸ்ட் பண்ணாங்களா என்ன? அதையும் எதிர்கொள்ற தயாரா தான் இருக்கேன். ஏன் ஜென்சிய பார்த்து பயப்படுறாங்க? குறிப்பா இன்னைக்கு ஜென்சியில் இருக்கக்கூடிய யாரு பேசினாலுமே, நான் உட்பட புதுசா பேசினவங்க உட்பட யாரு பேசினாலுமே வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க அவங்க இன்ஃபுளுசர்ஸ் வந்து ரிப்ளை பண்றாங்களோ இல்லையோ, அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து ரிப்ளை பண்றாங்க. குறிப்பா அந்த முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனன் 1500 ரூபாய் கூடிய கூட்டம் சொல்லிட்டாங்கப்பா. யாராவது 1500 ரூபாய் வாங்கிருக்கீங்களாப்பா? யாரும் இல்லையா? அடடா. இன்னொருத்தர் இந்த ட்ரவுசர் போட்டு ஒரு கட்சியில இருந்தாப்ல, ஆர்எஸ்எஸ்ல சிடிஆர் நிர்மல்குமார் 200-300 ரூபாய் கொடுத்த கூடிய கூட்டம் தாங்க. யாராவது காசு வாங்கினீங்களா? 200-300 ரூபாய் இல்ல, ஓபன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். 1500 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கூடிய கூட்டம் என்று நீங்க நிரூபிச்சீங்கன்னா உங்களுடைய பண விருப்பங்களுக்கு நான் வாட்ச்மேன் வேலைக்கு வரேன். இல்லன்னு சொன்னா நீங்க அன்னாரி ஆலயத்துக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வரீங்களா சார்? எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி இல்ல, தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல, முதுகெலும்பு இல்லாம என் மேல பொய்யான ஒரு வழக்கு போட்டாங்க. பாம் த்ரெட் கேஸ். அது ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 6 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க, பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எதற்கும் பயப்படல, எதிர்த்து நிக்கிறேன். ஏன்னா தாவேக்காக்கு தெரிஞ்சது பொய் வழக்கு போடுறது மட்டும்தான். என்ன பார்த்தா பாம் போடுற மாதிரி அங்க தெரியுது. எனக்கு அந்த பேர் என்னப்பா, அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சு இப்படி கையில சுத்திட்டு இருப்பாங்களே, அந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல அந்த டிவிகே பசங்க பண்ணுவாங்க. அதுவே எனக்கு வெடிக்க தெரியாதுங்க. என் மேல வந்து பொய் வழக்கு போடுறாங்க. தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து அரசியல் மோதி ஜெயிச்சு காட்டணும். இங்க இருக்கிற யாரா வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் யாரா வேணாலும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல் கருத்தியல் ரீதியா பேசி ஜெயிச்சு காட்ட முடியுமா உங்களால?
ஒருத்தரால கூட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இதுல குறிப்பா ஆதவர்ஜன் வந்து எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாப்ல, 5 நிமிஷம் பேசுறதுக்கு கோலத்தூர்ல நீங்க தோத்துட்டீங்க, 5 நிமிஷம் பேசு, இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒத்துக்கிறோம், 5 நிமிஷம் பேசுறதுக்கே நாங்க கரூர்ல கோலத்தூர்ல தோத்துதான் போனோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா தோத்த பிறகும் கோலத்தூர் தொகுதி மக்கள் நேர்ல போய் சந்திச்ச ஒரே தலைவர் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அங்க இருக்கிற மக்கள் நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், தோழி விடுதி திட்டம், எண்ணுயிர் காக்கும் 40 திட்டம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, சீஃப் மினிஸ்டர் காலை உணவு திட்டம், மக்களும் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 40 லட்சம் பேர் பொருளாதார வாழ்வாதார சுகாதாரத்தை உயர்த்து கொடுத்த என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சிட்டு கண்ணீர் விட்டு வந்துட்டு இருந்தான். ஜெயிச்சவன் தலைவன் எங்க கூட்டணி கட்சிக்கு போய் பனையூர் பாப்பா போய் கெஞ்சிட்டு இருக்காப்ல, ஐயா எனக்கு சிஎம் ஆக்குங்க ஐயா, ஐயா எனக்கு சிஎம் ஆக்குங்க ஐயா. இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாப்ல. இதுல குறிப்பா அவர் கட்சியில போய் யார்ட்டையாவது ப்ரோ வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர் யாரோ லோயலா மணி நினைக்கிறேன், அவர் கூட ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணாரு, இங்கிலீஷ் வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டி கரகாட்டம் அடிக்கிட்டு தமிழ் பாடடி, பாடநூல் தலைவராக்கிட்டாங்க. அடுத்தது இன்னொருத்தர் யாரா என்னடா பாட்டு பாடுவீங்க அப்படின்னு கேட்டா, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு போமா புள்ள பில்லாடா இப்படி பாடுனவன் ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு ஒரு எம்எல்ஏ ஒரு ரேபிஸ்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு அவர் பதவி விட்டு நீக்கிறதுக்கு விஜய் அவர்களால துப்பு இல்ல. ஆனா கேட்டா பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு தரோம், பெண்களுக்கு நாங்க தான். இங்க யாராவது திமுக சில பெண்கள் நீங்க வந்து ஸ்கீம்ஸ் ஏதாவது நீங்க வாங்கிருக்கீங்களா? ஏதாவது ஸ்கீம்ஸ் 1500 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு தாவே காட்சியில 1000 ரூபாய் கொடுத்து நாங்க போட்ட விதை. ஆனா இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசுறது குறைந்தபட்சம் தகுதி கூட இல்ல விஜய் அவர்களுக்கு. இதுல குறிப்பா பெண்கள் அரசியல் பேசணும் அப்படின்னு விஜய் அவர்களே சொல்றாரு. எதுக்கு அர்த்தம்? பெண்கள் நீங்க தான் என்னுடைய கண்கள், ஒரு அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், மாமாவா இருப்பேன், எல்லாமே பேசிட்டாங்க. சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கருத்தியல் ரீதியா வந்து 1000 விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பெண்கள் அரசியல் பேசினா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற விர்ச்சுவல் அபியூசர்ஸ் எங்களுக்கு கொடுக்கிற பட்டம் தெரியுமா? பட்டம் தராங்க. ஒரு பெண்கள் கூட பாக்குறோம். ஆனா உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் வேணா, வாயில நல்லா வருது, நான் வேணான்னு பாக்குறேன். உண்மையாவே ரொம்ப சஃபரா இருக்காங்க. ராஜேஸ்வரி அவர்கள் ஆபாசமான போட்டோ போட்டிருக்காங்க. ஆபாசமா ஒரு தலைவரோட போட்டோ எடுத்து போட்டு ரொம்ப கொச்சையா பார்க்க கூட முடியாத அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் சொல்ல முடியல. எனக்கே பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டாக்டர் வேற இருக்காங்க, 5 வயசு இருக்குமா, 5 வயசு கை குழந்தையோட இருக்காங்க. அப்பேற்பட்ட இவங்களுக்கே வந்து அரசியல் பேசுறோம் நெருக்கடி கொடுக்குறாங்க. சரண்யா நடராஜன் அவர்கள் ஸ்டிக் வச்சு நடந்தா அவங்களுக்கும் வந்து இழிவுபடுத்துற மாதிரி பண்றாங்க. ஒரு நாள் இந்த கையில ஸ்டிக் வச்சிருக்காங்க, ஒரு நாள் அந்த கையில ஸ்டிக் வச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் மேல வந்து அபத்தமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை தவிர தமிழக வெற்றி கழகத்துக்கு எதுவுமே தெரியாது. இதுல குறிப்பா என்னுடைய டாபிக் இவங்க கொடுத்து வாயை திறங்க சிஎம் சார் நான் சொல்றேன். நான் சில இஷ்யூஸ் எல்லாம் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, வாயை திறங்க சிஎம் கோரஸா சொல்லுங்க. சொல்றதுக்கு ரெடியா? பெண்கள் பாதுகாப்பு, நீட்டுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மேகதாது அணைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமா போடுறதோட நிலைப்பாடு என்ன? ரேபிஸ்ட் எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? லாக்அப் டெத்துக்கு ஒரு சாரியாக சொன்னீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. மீண்டும் வருவோம். நன்றி.